தமிழர் விரோத போக்கை இன்னும் ராஜபக்சேவை விட பல மடங்கு இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்கள் மீது கடுமையாக மீண்டும் வன்மத்தை கக்கும். இந்த ஜனநாயக ஆட்சியை நம்ம கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வரணும். இளைஞர்கள் பூரா ஆயுதம் வேந்தணும். இளைஞர்கள் பூரா ஆயுத முனையில் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கணும். இப்படி நடந்த இயக்கம்தான் ஜேவிபி. இப்போ இவர் ஒரு பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர். நீங்கள் இந்திய இலங்கை சார்பாக ஒப்பந்தம் போடுகிற பொழுது அந்த ஒப்பந்தத்தை முதல்ல தீ வச்சு கொளுத்துறவர். ரெண்டாவது, புலிகளுக்கு எதிராக இலங்கை சிங்கள இராணுவத்திற்கு இளைஞர்களை இராணுவத்துக்கு சேர்த்து கொடுத்தவர். யார் அழிக்கிறக்கு? தமிழர்களை அழிப்பதற்கு, புலிகளை அழிப்பதற்கு. அவர் தான் இப்போ அங்கே அதிபராக வந்திருக்காரு. இனி தமிழர்களுக்கு 6 கோடி இல்லை 60 கோடி ரூபாய் அபராதம் போடப்படும். சீமானுடைய கட்சி வாங்குகிற வாக்கு பூராமல் மீனவர்களுடைய வாக்கு தான். திமுக விழுகிறதில்ல, அதிமுக விழுகிறதில்ல. இதுதான். அப்போ மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு 1% கூட தமிழக அரசுக்கு அக்கறையே இல்லை. இந்திய அரசுக்கு கேள்வி கேட்பாரே இல்லை. இதுதான். இப்போ இந்த புதிய அரசாங்கம் தோன்றியிருக்கு. இந்த அரசாங்கம் இந்தியாவை முழு மூச்சாக எதிர்க்கும். அப்போ தமிழர்களுக்கான தலைவர்களே இல்லை. இந்த மக்கள் எந்த தமிழ் தலைவர்களையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. எல்லாம் பச்சோந்தி தலைவனாக இருக்கான், காட்டி கொடுக்குறவனாக இருக்கான். அப்போ இதுதான் தமிழர்களுடைய நிலை. இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழர்களை மிக மிக அதாவது கொண்டு போய் நீங்கள் ஒரு படுகுழியில் தமிழர்களுடைய அரசியலையும் தமிழர்களையும் தள்ளிவிட்டது. தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், நீங்கள் இலங்கை தேர்தல் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி கூட நிறைய வாட்டி அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சு அதிபரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் அந்த அதிபர் சார்? இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மீனவர்கள் பிரச்சனை இதெல்லாம் இங்கே தீருமா? ஏன்னா இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மீன் பிடிக்க போன மீனவர்களை சிறைப்பிடிச்சு, அது மட்டும் இல்லாமல் அபராதம் விதிச்சிருக்காங்க. 6 கோடி ரூபாய் கிட்ட அபராதம் விதிச்சிருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆட்சி மாற்றம் நடந்துட்டே இருக்கு மாநில அரசுல இங்க. ஆனா யார் வந்தாலுமே இதுக்கான ஒரு தீர்வு இன்னும் எட்டப்படலை இல்லை சார். ஸோ இந்த புதிய அதிபர் வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரியான விஷயங்கள் மாறுமா? நமக்கு தமிழக மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? இப்போ வெற்றி பெற்றிருக்கிற ஆட்சி ஜேவிபி இவர்களுடைய ஆட்சி. தமிழர் விரோத போக்கை இன்னும் ராஜபக்சேவை விட பல மடங்கு இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்கள் மீது கடுமையாக மீண்டும் வன்மத்தை கக்கும். அந்த ஆட்சி தான் இப்போ நடக்குது. இப்போ இந்த ஆட்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஜேவிபி என்பது ஜனதா விரக்தா பெமுனா இந்த இயக்கம். இது ஒரு காலத்தில் இது தீவிரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே இந்திய இராணுவம் இலங்கைக்கு சென்று ஒரு 10,000 கல்லூரி மாணவர்களையும் 10,000 கல்லூரி மாணவிகளையும் சுட்டு கொல்லப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்தியாவில் பிரதமர் இந்திரா காந்தி வந்த காலத்தில் இலங்கை முழுக்க கம்யூனிசத்தின்பால் ஆர்வம் கொண்ட இளைஞர்களால் இலங்கையில் ஒரு புரட்சி செய்து, அந்த புரட்சியின் மூலம் இலங்கையில் கம்யூனிசத்தை பரவ வேண்டும் என்ற கொள்கை உடைய இயக்கம்தான் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தலைவர் ரோகணா விஜய வீரா. இவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட். நீங்கள் வாசுதேவா நாணயக்காரா என்ற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இவர் என்ன பண்ணுறாரு, ரஷ்யா லுலும்பா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறார். லுலும்பா யூனிவர்சிட்டி என்பது உலக முழுக்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளை, கம்யூனிஸ்ட் அதிபர்களை, கம்யூனிஸ்ட் தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இந்த வரலாறுலாம் இப்போ யாருக்கும் தெரியாது. இப்போ வரலாறு விஜய் சிம்ரன் வரலாறு தான் மக்கள் இப்போ பார்க்குறாங்க. அப்போது இந்த ரோகணா விஜய் வீரா கல்லூரி மாணவனாகவே எங்கே போயிடுறாரு, ரஷ்யா போயிடுறாரு. சிறையில் இருந்தவரை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வாசுதேவா நாணயக்காரா எங்கே அனுப்புகிறாருன்னா ரஷ்யாவுக்கு அனுப்பி
ரஷ்யாவில் பட்டம் படித்து முடிச்சுட்டு இலங்கைக்கு வரார். இலங்கைக்கு வந்து இந்த ஜனநாயக ஆட்சியை நம்ம கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வரணும். இளைஞர்கள் பூரா ஆயுதம் வேந்தணும். இளைஞர்கள் பூரா ஆயுத முனையில் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கணும். இப்படி நடந்த இயக்கம்தான் ஜேவிபி. இப்போ இரவோடு இரவாக அப்போ அங்கே அதிபர் யாராக இருந்தாங்க கேட்டிங்கன்னா சிறிமாவோ பண்டாரநாயக்கா, ஒரு முதல் பெண் அதிபர் இலங்கையில். அந்த அம்மாவுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கவிழ்க்கப்பட்ட பிறகு இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இந்திரா காந்தி தான் படை அனுப்பி கல்லூரி மாணவர்கள் 10,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கல்லூரி மாணவிகள் 10,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றினுடைய கடைசி எச்சம்தான் இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தி அங்கே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் அணிவகுப்பு நடந்த பொழுது துப்பாக்கி மட்டையால் திருப்பி அவர் கொலை முயற்சி நடந்தது காரணமே இந்த இயக்கம்தான். இப்போ இந்த இயக்கம்தான் அங்கே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கு. மக்களுக்கு இது தெரியாதா சார்? மக்களே ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறான். வரலாறு தெரியாதா? எல்லாம் தெரியும். மக்கள் அதான் விரும்புகிறான். மக்கள் அதுதான். ஏன்னா ராஜபக்சே கொள்ளையடிச்சிட்டு 1.5 லட்சம் கோடி இருந்தது அந்த நாட்டினுடைய கஜானாவில். அத்தனை தேடி அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அடுத்து ரணில் விக்ரமசிங்கா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் அமெரிக்கா சொன்னாலும் கேட்டுக்குவார், இந்தியா சொன்னாலும் கேட்டுக்குவார். அவர் ஒரு தனி மெஜாரிட்டி மக்கள்கிட்ட இல்லாத ஒரு எடுபிடி அரசாங்கம். அடுத்து சுஜித் பிரேமதாசான்னு ஒரு அதிபர் இருந்தார். அவருடைய மகன். அவர் முஸ்லீம் வாக்கு வங்கியை மட்டும் குறி வச்சு நின்னார். வடக்கு கிழக்கு முஸ்லீம்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்துட்றேன். தமிழர்கள் புலம்பெயர்ந்து போன இடங்களில் பூரா முஸ்லீம்களை குடியேற்றிடுறேன். இப்படி அவர் முஸ்லீம்களுக்கு முழு வாக்குறுதி கொடுத்து முஸ்லீம்களுடைய ஒரு 20 லட்சம் வாக்குகளை நேரடியாகவே வாங்கினார். இப்போ அவர் 2வது இடத்துக்கு வந்திருக்கார். முதல் இடம் யார் வந்திருக்காரு கேட்டிங்கன்னா அனுரா குமார திசாநாயக்கா. அவர் தான் இப்போ அதிபராக போகிறாரு. இப்போ இவர் ஒரு பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர். நீங்கள் இந்திய இலங்கை சார்பாக ஒப்பந்தம் போடுகிற பொழுது அந்த ஒப்பந்தத்தை முதல்ல தீ வச்சு கொளுத்துறவர். 2வது புலிகளுக்கு எதிராக இலங்கை சிங்கள இராணுவத்திற்கு இளைஞர்களை இராணுவத்துக்கு சேர்த்து கொடுத்தவர். யார் அழிக்கிறக்கு? தமிழர்களை அழிப்பதற்கு, புலிகளை அழிப்பதற்கு. அவர் தான் இப்போ அங்கே அதிபராக வந்திருக்காரு. இனி தமிழர்களுக்கு 6 கோடி இல்லை 60 கோடி ரூபாய் அபராதம் போடப்படும். ஏன்னா இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இரண்டுமே மீனவர் பிரச்சனையில் ஒரு 25 வருட காலமாக ஒரு நாள் பிரச்சனை 2 நாள் பிரச்சனை அவன் போராடிட்டு இதுவரை 2000 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் மீனவன். ஒரு எஃப்ஐஆர் கூட இன்றைக்கி வரைக்கும் போடல. ஏன்னா தமிழர்களுக்கான அரசியலும் இல்லை, மீனவர்களுக்கான அரசியலும் இல்லை. அதனால தான் அந்த மீனவர்கள் பூராமே நீங்கள் 7 மாவட்டங்களில் 13 மாவட்டங்களில் அதிகமாக குறைவாக வாழுகிற மாவட்டங்களாக இந்த மாவட்டங்கள் பூரா சீமானுக்கு ஓட்டு விழுகுது. சீமானுடைய கட்சி வாங்குகிற வாக்கு பூராமே மீனவர்களுடைய வாக்கு தான். திமுக விழுகிறதில்ல, அதிமுக விழுகிறதில்ல. இதுதான். அப்போ மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு 1% கூட தமிழக அரசுக்கு அக்கறையே இல்லை. இந்திய அரசுக்கு கேள்வி கேட்பாரே இல்லை. இதுதான். இப்போ இந்த புதிய அரசாங்கம் தோன்றியிருக்கு. இந்த அரசாங்கம் இந்தியாவை முழு மூச்சாக எதிர்க்கும். இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை தோல்வி அடைந்து முகம் கிழிந்து தொங்குது. இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை. நேபாளில் இந்தியாவுடைய முதல் இந்து நாடு உலகத்திலே நேபாள் தான். அங்கே கம்யூனிசம் வந்து இந்து நாடு, இந்து மதம், இந்து கான்செப்டை அழிஞ்சு போய் அவன் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசண்டாக கம்யூனிஸ்ட கவர்மெண்ட் வந்து சீனா கூட சேர்ந்துட்டான். இந்தியாவுடைய வெளிவிவகார கொள்கை தீர்மானிக்கிற முட்டாள் டிப்ளமேட்டிக் அதிகாரிகள் பூரா தோற்று போய் மூஞ்சி கிழிஞ்சு தொங்குறான். இப்போ அதே நிலைமை தான் எங்கே இலங்கையிலையும். இலங்கையில் இந்தியாவினுடைய ஜென்ம விரோதி, இந்த ஜென்ம விரோதியான ஜேவிபி இயக்கம் தான் இப்போ ஜெயிச்சிருக்கு. அப்போது இந்தியானால் அவனுக்கு கிடைச்ச ஒரே ஆள் இழிச்சவாய் தமிழர்கள் தான். நீங்கள் இப்போது இலங்கை வடக்கு கிழக்கில்
75 லட்சம் பேர் தமிழர்கள் இருந்தான். எப்போ இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்தா அடுத்த நாள் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தா பிரிட்டிஷ்காரன். 75 லட்சம் பேர் சிங்களவர்கள், 75 லட்சம் பேர் தமிழர்கள் இருந்தாங்க. இப்போ தமிழர்கள் 75 வருஷம் கழித்து 25 லட்சம் ஆகிட்டான். சிங்களவர்கள் 1.5 கோடி ஆகிட்டான். அப்போ எங்கே போயிட்டான் அந்த அத்தனை பேருனா எல்லாம் வெளிநாடு தப்பி போயிட்டான். நம்ம தமிழ்நாட்டிலேயே நாய் கொட்டடியில் எருமை கொட்டடியில் 1 லட்சம் தமிழர் இருக்கான். எங்கே நாய் கூட படுத்து கிடக்காது. அங்கே 40 வருட காலமாக இந்த திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, சீமா, ஜாமா எல்லா பயிலும் பார்த்துட்டு தான் இருக்கான். எத்தனை பேர் இருக்கான்? 1 லட்சம் இலங்கை தமிழர்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறது கூட அவனுக்கு அனுமதி கிடையாது. அகதியாகவே கிடக்கான். அப்போ இங்கே அவனுக்கான அரசியலும் இல்லை. இந்த அரசியல் தான் தமிழர்களை அந்நியமயமாக்கி அனாதையாக்கி இப்போ ஈழத்தில் ஒட்டுமொத்தமாக அரியநேந்திரன் ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. அரியநேந்திரன் தமிழர்களுடைய பொது வேட்பாளர். இந்த பொது வேட்பாளருக்கு தமிழர்கள் 25 லட்சம் வாக்கு விழுந்திருக்கணும். 25 லட்சம் வாக்கு விழுந்தா தமிழர்களுடைய ஒற்றுமையை காமிக்கலான்னாங்க. அவர் வாங்கின ஓட்டு 2 லட்சம். மீதி 23 லட்சம் பேர் சிங்களருக்கு ஓட்டு போட்டான். அப்போ தமிழர்களுக்கான தலைவர்களே இல்லை. இந்த மக்கள் எந்த தமிழ் தலைவர்களையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. எல்லாம் பச்சோந்தி தலைவனாக இருக்கான், காட்டி கொடுக்குறவனாக இருக்கான். அப்போ இதுதான் தமிழர்களுடைய நிலை. இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழர்களை மிக மிக அதாவது கொண்டு போய் நீங்கள் ஒரு படுகுழியில் தமிழர்களுடைய அரசியலையும் தமிழர்களையும் தள்ளிவிட்டது. இனிமேல் நீங்கள் சுஜித் பிரேமதாசாவுக்கு தான் தமிழர்கள் வாக்களிப்பதாக ஒரு செய்தி இருந்தது. ரணிலுக்கு வாக்களிப்பதாக ஒரு செய்தி இருந்தது. இதை தாண்டி பொது வேட்பாளர் அரியநேந்திரன் இவருக்கு வாக்களிப்பதாக செய்தி இருந்தது. இந்த செய்திகள்லாம் இப்போ கூட்டி கழித்து பார்த்தா 2 லட்சம் வாக்குகள் தான் தலைவர்கள் வாக்கு வாங்கியிருக்கான். அப்போ மீதி 23 லட்சம் போச்சு, சிங்களனுக்கு விழுந்துருச்சு. இதுதான் தமிழர்களுடைய நிலை இலங்கையில். இது ஒட்டுமொத்தமாக பார்க்குற பொழுது சிங்கள கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிங்களர்கள் பெரும்பான்மையாக அந்த கட்சிக்கு நீங்கள் நாமல் ராஜபக்சே ஓட்டே உழுகாமல் தோற்று போய் 4வது இடத்துக்கு வந்து அவன் நாட்டை விட்டே ஓடி போயிட்டான். இப்போ அருணா குமார திசாநாயக்கா இவர் கட்சி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த வெற்றி என்பது தமிழர்களை அச்சுறுத்தக்கூடிய வெற்றி, தமிழர்களை பழிவாங்கக்கூடிய வெற்றி, தமிழர்களுக்கான அரசியல் பறிபோன வெற்றி. இப்போ முஸ்லீம்கள் சுஜித் பிரேமதாசாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட அங்கே தமிழர்களுக்கு கிடையாது. தமிழை உலகத்திலே அனாதையாக அடி வாங்குகிறவனாக உதை வாங்குகிறவனாக இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டிலே அகதி கர்நாடகாவிலிருந்து கஞ்சி தொட்டி திறந்த நாடு தான் தமிழ்நாடு. அப்போ தமிழர்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய தமிழர்களே இங்கே இல்லை. அதே போல் இலங்கையிலும் இல்லை. இதுதான் இந்த இலங்கை தேர்தல் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு பாடம், வரலாற்று சோகம். இதில் எதிர்காலத்தில் தமிழர்கள் மீண்டும் இலங்கையில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு இலங்கை சிங்கள பௌத்த இனவாத கட்சி தமிழர்களுக்கு ஏதாவது உரிமை கொடுக்குமா என்கின்ற நம்பிக்கை 0.5% 1% இருந்தது கூட இனிமேல் இல்லாமல் போய்விட்டது. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் இருக்கு, இப்போ ஜெய்சங்கர் அவர் இருக்கார் சார். ஸோ இது எப்படி என்னன்றதை இனிமேல் வரப்போகிற காலத்தில் தான் சார் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்றத உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.